அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஆண்டு விழாவினுடைய முதல் அமர்வினுடைய இறுதி நிறைவு பெற்றிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது அமர்வு தொடங்க இருக்கிறது. இந்த அமர்வை வழிநடத்தி தருவதற்காக, தலைமை தாங்கி தருவதற்காக நமது பள்ளிவாசலினுடைய தலைவர் முகமது ரஃபீக் பாய் அவர்கள் தலைமை தாங்கி தருமாறு இந்த அவையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதை சிங்கானல்லூர் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் மஸ்ஜித் அண்ட் மதரசாவுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் இமாம்களின் சார்பாகவும் வழிமொழிகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த ஜன்னத்துல் மதரசா உலும் மதரசா நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உலுமா பெருமக்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களையும், இந்த மொகலா பாசத்துக்குரிய எங்கள் மதிப்புக்குரிய இந்த மொகலாவாசி அவர்களையும் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த இரண்டாம் அமர்வில் எங்கள் மதிப்புக்குரிய என்னுடைய அண்ணன், பாசத்துக்குரிய எங்களுடைய ஜமாத்தின் செயலாளர் அல்ஹாஜ் எம் மன்சூர் ரஹ்மான் அவர்களை நான் எனது சார்பாகவும் எங்கள் கமிட்டியின் சார்பாகவும் வரவேற்புரை வழங்க நான் வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஃபியத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களது பள்ளியின் கீழ் இயங்கி வரும் ஜன்னத்துல் உலூம் மதரசாவின் ஆண்டு விழாவும் மாணவ மாணவியருக்கு உண்டான சனது வழங்கும் விழாவும் மிக சிறப்பான முறையில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பெரியவர்களையும் தாய்மார்களையும் மாணவ மாணவிகளையும் பெற்றோர்களையும், குறிப்பாக சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கும் இமாம் பெருமக்களையும், அண்ணன் எக்ஸ் சேர்மன், முன்னாள் சேர்மன் ஐக்கிய ஜமாத் செயலாளருமான அண்ணன் சிடிசி ஜபார் அண்ணன் அவர்களையும், நமது மாமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவா அவர்களையும் வருக வருக என அழைக்கிறோம். மேலும் ஒவ்வொருவராக பெயர் சொல்ல முடியாது, எங்களது அழைப்பிற்கிணங்க வருகை தந்திருக்கின்ற நமது பகுதியில் உள்ள அனைத்து ஜமாத் நிர்வாக பெருமக்களையும், ஜமாத்தார்களையும், பெரியோர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். வரவேற்பதோடு கூட ஒரு சின்ன ஒரு கருத்தினை மட்டும் பதிவு செய்கிறேன். இப்போ இங்கே ஒரு 17 மாணவர்களுக்கு நம்ம இங்கே சனது வழங்குறோம். இதில் புதுசாக 6 பேர், கொரோனாக்கு முன்னாடி முடித்தவங்க 11 பேருங்க. அதில் இப்போ 17 பேருக்கும் முழுமையாக இப்போ சனது வழங்குறோம். ஒரே ஒரு வேண்டுகோள், மதரசாவுக்கு வர்றாங்க, படிக்கிறாங்க, அதோட தொழுகை மற்ற இபாதத்துகள் இதெல்லாம் தொடர்ந்து நடைபெறுகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நான் முழுசு அங்கே சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி தான் இருக்குது. அதை மட்டும் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி, எதுக்காக அந்த சின்ன பருவத்திலிருந்து அந்த 3 வயசுலேருந்து நம்ம மதரசாக்கு அனுப்பணும், இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு போய் விட்டோம், கூப்பிட்டு வந்தோம், உலக கல்விக்கு மத்தியில் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பெரிய அளவில் குழந்தைகளுக்கு இந்த மார்க்க கல்வியை கற்றுத் தந்தோம். அந்த மாற்று கல்வியை முழுமையாக அதை கடைசி வரைக்கும் கொண்டு போகாமல் இந்த மதரசாலேருந்து இந்த 5வது சனது வாங்கி முடிச்சாச்சுன்னு சொன்னால் அதோட விட்டுறாங்க பெரும்பாலவங்க. இது உண்மை. இது எல்லாத்துக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதை நம்ம மதரசாவிலேயே நம்ம அந்த நிகழ்வை நம்ம அதை சந்திச்சிருப்போம். அதனால் தயவு செஞ்சு நம்ம இவ்வளோ தூரம் இப்படி பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இருக்கிற மாணவர்கள் அந்த குழந்தைகளோட இங்கே நின்று அவங்க உரையாடல் நிகழ்ச்சி மற்ற இதெல்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் பெற்றவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அதை உங்கள் முகத்தில் நாங்கள் இங்கேருந்து எல்லாருமே பார்த்தோம். அந்த குழந்தைகளுமே இங்கேருந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா பெற்றவங்களெல்லாம் அப்படியே அப்படியே பார்த்து 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 அப்படி பேசுகிறாங்க, எங்களையெல்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா, முடிஞ்சு 5வது முடிச்சு போயாச்சுன்னு சொன்னால் முழுக்க முழுக்க உலக கல்வி அப்படிங்கிற ரீதியில் நம்ம அந்த போயிடுறோம். இதில் சுத்தமாக கோட்டை விட்டுறோம். இதோட முடிஞ்சு போகுது. அதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் பாடுபடுறதில்லை, இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதில்லை. இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு தொழுகை, குர்ஆன் ஓதுவது இதெல்லாம் வீட்டில் டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது கண்டிப்பாக செய்யணுங்கிறத பண்ணிக்கோங்க. இன்னும் சொல்ல போனால் முடிஞ்சு போனவங்களுக்கு குனூத்தே தெரியலைங்க. இது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். இது நம்ம உஸ்தாதுகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதை இங்கே சொல்லக்கூடாது, என்னோட பாட்டு வரவேற்புறதா இருந்தாலும்
இதை வந்து இங்கே பதிவு செய்கிறதுல என்னோட கடமை இருக்குது. நான் அதை பதிவு செஞ்சிட்டேன். மேலும் இந்த விழாவிற்கு வருகை இருந்திருக்க அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன்.